நம்ம கதையோட ஆரம்பத்துல மெயின் கேரக்டர் கில்ஃபாஸ் எல்ட்ரியான் மார்ஷல் ஆர்ட்ஸோட உச்சியில அதாவது பீக்ல நின்னுட்டு இருக்காரு. இல்லனா அப்படிதான் அவரு நம்பிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட மனசுக்குள்ள ஆழமா ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது. அவரால எட்ட முடியாத ஒரு உச்சி இன்னும் மேல இருக்குன்னு. அவர் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் அந்த நிலையை மட்டும் அவரால அடையவே முடியல. அந்த நிமிஷத்துல உடம்பெல்லாம் காயமாகி ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆகி ஒரு குளிர்ந்த கல் செவத்துல சாஞ்சு உட்கார்ந்திருக்காரு. அடுத்தடுத்து நடந்த பல பேட்டில்ஸ்னால அவரோட உடம்பு அப்படியே நடுங்கிட்டு இருக்கு. ஆனா அவரோட கண்ணுல மட்டும் அந்த ஆசை இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த உண்மையை எப்படியாவது மாத்தணும்னு அவரு தனக்குள்ளேயே பேசிக்கிறாரு. தலைமுறையா சொல்லப்படுற அந்த லெஜெண்ட நான் கண்டிப்பா துரத்திட்டு போவேன்னு சொல்றாரு. அந்த லெஜெண்ட்ல என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு டிவைன் டிராகன் காவல் காக்கிற ஒரு புனிதமான பிளேஸ்ல ஒரு கோல்டன் ஃப்ரூட் வளருதுன்னு சொல்லிருக்கு. அந்த பழத்தை யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சாகா வரம் கிடைக்குமா. வருஷ கணக்கா தேடி முடிவே இல்லாத போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியா கில்ஃபாஸ் அந்த லெஜெண்ட்ல சொன்ன மரத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அந்த கோல்டன் ஃப்ரூட் சூரியன் மாதிரியே ஜொலிக்குது. அதை பார்த்த உடனே அவரோட இதயம் முழுக்க ஆச்சரியம் நிறைஞ்சு போச்சு. இந்த டிராகன் ஃப்ரூட் இது நிஜமாவே இருக்குதான்னு மெதுவா கிசுகிசுக்கிறாரு. அப்போ திடீர்னு வானமே அதிர்ற மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேக்குது. அந்த பழத்தோட காவலனான அந்த டிவைன் டிராகன் சம கோவமா கீழே இறங்கி வருது. அதுக்கப்புறம் அங்க ஒரு சண்டை நடந்துச்சு பாருங்க, அது வானத்தையே ஒழுக்கிடுச்சு. கடைசியில கில்ஃபாஸ் ஜெயிச்சிட்டாரு. ஆனா அவர் உயிர் பிழைக்கிறதே கஷ்டங்கிற நிலைமையில இருக்காரு. அவரோட கத்தி முழுக்க அந்த டிவைன் பீஸ்டோட ரத்தத்துல நனைஞ்சு போயிருக்கு. நான் அந்த டிவைன் டிராகனை தோற்கடிச்சிட்டேன்னு மூச்சு வாங்கிக்கிட்டே சொல்றாரு. இப்போ இந்த பழத்தனிச்சு என்னால மார்ஷல் ஆர்ட்ஸோட அந்த உச்சத்தை அடைய முடியும்னு சொல்றாரு. எந்த தயக்கமும் இல்லாம கையை நீட்டி அந்த கோல்டன் ஃப்ரூட்டை பறிச்சிட்டாரு. ஒரு விதமான வெறித்தனமான எக்ஸைட்மெண்ட்டோட அவரோட கண்ணு ஜொலிக்குது. இதை நான் சாப்பிட்டா போதும் எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறாரு. ஒரு காலத்துல இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான மார்ஷல் ஆர்டிஸ்டா இருந்த அந்த மனுஷன்தான் நம்ம கில்ஃபாஸ் எல்ட்ரியான். வருஷங்கள் கடந்து போச்சு. ஒரு காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த அவரோட உடம்பு இப்போ வயசாகி ரொம்ப பலவீனமாகிடுச்சு. பெட்ல படுத்துட்டு இருக்கிற கில்ஃபாஸ் தன் குடும்பத்தினர் எல்லாரும் சுத்தி நிக்கிறத பார்த்து மெதுவா சிரிக்கிறாரு. இது வெறும் நேரத்தோட கணக்குதான்னு மெதுவா சொல்றாரு. அவரோட மூத்த பையன் தலைய குனிஞ்சுக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட, அப்பா ப்ளீஸ் நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்கன்னு சொல்றாரு. கில்ஃபாஸ் பலவீனமா சிரிச்சுக்கிட்டே, இந்த மாதிரி ஒரு பாவமான முகத்தை வச்சுக்காத, என்னோட டைம் வந்துடுச்சு அவ்வளோதான்னு சொல்றாரு. ஆனா அவரோட பையன், அப்பா நீங்களும் அம்மாவும் இல்லாம இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட் அதோட தூணையே இழந்துடுமேன்னு வருத்தப்படுறான். கில்ஃபாஸ் ஜன்னல் வழியா வெளியே பார்க்கறாரு. அவரோட முகம் ரொம்ப அமைதியா இருந்தாலும் ஏதோ ஒரு தூர நினைப்புல இருக்காரு. அப்போ அந்த சாகாவரம் கொடுக்கிற பழம் வெறும் லெஜெண்ட் தானான்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல மனைவியும் குழந்தைகளும் கிடைச்சது நான் பண்ண புண்ணியம்னு நினைச்சுக்கிறாரு. அவரோட பேரனோட தலையில மெதுவா கை வச்சு, என் செல்ல குழந்தையே நான் ரொம்ப திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன்னு சொல்றாரு. ரொம்ப நிம்மதியான சிரிப்போட கண்ணை மூடிக்கிட்டு, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, நோ ரிக்ரெட்ஸ் அப்படின்னு மெதுவா சொல்றாரு. ஆனா அவரோட மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய பொய்ன்னு கத்துறாரு. நிச்சயமா எனக்கு வருத்தம் இருக்கு. எனக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா மார்ஷல் ஆர்ட்ஸோட அந்த உண்மையான உச்சியில நான் நின்றிருப்பேன்னு நினைக்கிறாரு. அவரோட மூச்சு மெதுவா குறைய ஆரம்பிக்குது. அவரோட பையன் அப்பான்னு கத்துறான். இப்படிதான் அந்த மகாவீரனான கில்ஃபாஸ் எல்ட்ரியான் அவரோட கடைசி மூச்சை விட்டாரு. கதை இதோட முடிஞ்சிருக்கணும். ஆனா திடீர்னு அவருக்கு நினைவு வந்தப்போ கில்ஃபாஸ் செம கன்ஃபியூஷன்ல கண்ணை முழிச்சு பார்க்கறாரு. நம்ம தூங்கிட்டு இருந்தோமான்னு சுத்தி பார்க்கறாரு. அங்க இருக்கிற செவுரையெல்லாம் ரொம்ப மெலிசா பேப்பர்ல செஞ்ச மாதிரி இருக்கு. அவரோட உடம்பு ரொம்ப லேசா, சொல்லப்போனா ரொம்பவே லேசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அவரோட கைய பார்க்கறாரு. ரொம்ப சின்னதா மென்மையா இருக்கு. என்னது இதுன்னு கேட்கறாரு. இந்த கை ஒரு குழந்தையோட கையாச்சேன்னு அவருக்கு புரியுது. அந்த நிமிஷமே அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதை நினைச்சு அவரோட கண் அப்படியே பெருசாகுது. வாய்ப்பே இல்ல, நான் நிஜமாவே ரீஇன்கார்னேட் ஆயிட்டேனான்னு அவரு நினைக்கிறாரு. ஒரு பெரிய மூச்சை இழுத்து விட்டு தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிறாரு. சரி கில்ஃபாஸ், கொஞ்சம் யோசி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கிறப்போ அந்த கோல்டன் ஃப்ரூட் ஞாபகம் அவரோட மைண்ட்ல வந்துட்டு போகுது. ஒருவேளை அந்த பழத்தால தான் இது நடந்திருக்குமோ? அவருக்குள்ள ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வருது. அப்போ அந்த பழம் சாகாவரத்தை கொடுக்குற, அதுக்கு பதிலாக மறுபிறவியை கொடுத்துருக்கு. அவரோட அந்த சின்ன குழந்தை முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு வருது. என்ன ஒரு அதிர்ஷ்டம்! இப்போ கண்டிப்பா என்னால மார்ஷல் ஆர்ட்ஸோட அந்த உண்மையான உச்சத்தை அடைய முடியும். அப்படியே அவரோட சின்ன தலையை திருப்பி சுத்தி பார்க்கறாரு. அங்க பக்கத்திலேயே இன்னும் நிறைய குழந்தைகள் படுத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இங்க நிறைய குழந்தைகள் இருக்கு, அப்போ இது ஒரு நர்சரி போலன்னு நினைக்கிறாரு. அவரோட ஷார்ப்பான அறிவு இப்போ அந்த சிச்சுவேஷனை ஆராய ஆரம்பிக்குது. நான் இந்த பெரிய வீட்டோட ஒரு தனி பிரிவில் இருக்கேன்னா நான் மறுபடியும் இந்த எல்ட்ரியன் ஃபேமிலியிலேயே தான் பிறந்திருக்கணும்னு அவருக்கு தோணுது.
குழந்தைகளோட அழுகை சத்தமும் சின்ன சின்ன அசைவுகளுமா இருக்கிற அந்த ரூமை கில்ஃபாஸ் நல்லா கவனிச்சு பார்க்கறாரு. ஏன் இவ்ளோ குழந்தைகளை இங்க ஒண்ணா சேர்த்து வச்சிருக்காங்கன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. கொஞ்ச நேரத்துல சில வேலைக்கார பெண்கள் அங்க வராங்க. அவங்க கையில ஒரு ட்ரே, அதுல சிகப்பு கலர்ல ஜொலிக்கிற ஒரு திரவம் இருக்கிற பாட்டில்கள் இருக்கு. அவங்க சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே வந்தாலும் அங்க நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் அவரோட உள்ளுணர்வை தட்டி எழுப்புது. இவங்கள நம்ம ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே கண்ணை சுருக்கி பார்க்கறாரு. அந்த வேலைக்கார பெண்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த லிக்விடை குடிக்க வைக்கிறாங்க. ஆனா திடீர்னு கில்ஃபாஸ் அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிட்டாரு. அங்க இருந்த மத்த குழந்தைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன காப்ளின் குழந்தை இருக்கு. அது பச்சை கலர்ல ஒரு மாதிரி மங்கலான கண்ணோட இருக்கு. உலகத்துல என்ன நடக்குது? ஏன் இந்த அசிங்கமான கிரியேச்சர் இங்க இருக்கு? இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. அவர் இன்னும் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த காப்ளின் திடீர்னு துடிக்க ஆரம்பிக்குது. அதோட சின்ன உடம்பு வலியில அப்படியே முறுக்குது. கண்ணெல்லாம் பின்னாடி போயிட்டு அடுத்த சில செகண்ட்ல அது அப்படியே அடங்கிடுச்சு. செத்து போயிருச்சு. இத பார்த்ததும் கில்ஃபாஸோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன நடந்துச்சு? அந்த வேலைக்கார பெண்கள்ல ஒருத்தி ஏதோ சாதாரணமா நடந்த விஷயம் மாதிரி பெருமூச்சு விடுறா. இதை இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணினா சரியாகிடும்னு நினைக்கிறேன்னு அவர் ரொம்ப கூலா சொல்றா. அடுத்த குழந்தைக்கு கொடுன்னு ஆர்டர் போடுறா. இதை கேட்டதும் கில்ஃபாஸ்க்கு ஷாக் ஆகி கண்ணு பெருசாகுது. இவ இப்போ என்ன சொன்னான்னு அவர் பதறாரு. இன்னொருத்தி அதே அந்த சிகப்பு லிக்விட் கிரிம்சன் லிக்விட் பாட்டிலோட இவன் பக்கத்துல வரா. வாய்ப்பே இல்ல, எனக்கும் அதே நஞ்ச கொடுக்க போறாங்களான்னு அவர் நினைக்கிறாரு. அவர் எதிர்க்கணும்னு நினைச்சாலும் அவரோட சின்ன உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. அந்த பெண் மெதுவா அந்த பாட்டில அவரோட உதட்டுல வைக்கிறா. அந்த லிக்விட் அவரோட நாக்குல பட்ட அந்த செகண்ட் நரம்புல மின்னல் அடிச்ச மாதிரி ஒரு பெரிய பவர் பாயுது. இது பால் கிடையாதுன்னு அவருக்கு அதிர்ச்சி ஆகுது. இந்த லிக்விட்ல பயங்கரமான மேஜிக் பவர் நிறைஞ்சிருக்குன்னு அவருக்கு புரியுது. அவர் அப்படியே நடுங்குறாரு. மயக்கம் வராம இருக்க ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவ்ளோ ஆபத்தான விஷயத்தையா இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறப்ப தான் அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு நிமிஷம், இந்த ஆறா? ஒருவேளை இது என்னமோ? அவரோட கண்ணு அப்படியே விரிஞ்சிடுச்சு. இது ஒரு பழங்கால டிராகனோட ரத்தம். அவரால் இதை நம்பவே முடியல. இந்த மனுஷங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு கோபப்படுறாரு. வலி இப்போ ரொம்ப அதிகமாகுது. அவரோட அந்த சின்ன உடம்பு கட்டுப்பாதே இல்லாம துடிக்குது. ரொம்ப லேட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை துப்பிடணும்னு அவர் ரொம்ப வெறியா நினைக்கிறாரு. ஆனா அதே சமயம் அவரோட மனசுக்குள்ள இன்னொரு எண்ணம் வருது. தனக்குள்ள அந்த எனர்ஜி துடிக்கிறதா அவரால் உணர முடியுது. அது ரொம்ப முரட்டுத்தனமா இருந்தாலும் ஒரு தெய்வீகமான பவரா இருக்கு. இதை மட்டும் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன்னா என்னோட பழைய வாழ்க்கையை விடவும் நான் பெரிய லெவலுக்கு போயிடலான்னு அவருக்கு தோணுது. தாங்க முடியாத வலி இருந்தாலும் அந்த குழந்தை முகத்துல ஒரு வைல்டான சிரிப்பு வருது. விதி இப்படிதான் விளையாடுமான்னு நினைக்கிறாரு. கடவுளே எனக்காக இந்த பவரை கொடுக்கறாருனா நான் எல்லாத்தையும் எடுத்துப்பேன்னு முடிவு பண்றாரு. அவரோட முழு மன உறுதியையும் ஒன்னா திரட்டி அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டருக்கே உரிய டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த எனர்ஜியை உடம்புக்குள்ள சுழல விடுறாரு. அவரோட உடம்பு பயங்கரமா நடுங்குது. நரம்பெல்லாம் லேசா கோல்டன் கலர்ல ஜொலிக்குது. அந்த டிராகனோட ரத்தம் அவரோட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இறங்குது. வலி உயிர போகுது. ஒவ்வொரு நரம்பும் கதறுது. ஆனா அவரோட வெறி இன்னும் அதிகமா எரிஞ்சிட்டே இருக்கு. என்னைக்குமே இந்த கில்ஃபாஸ் எல்ட்ரியனை குறைச்சு மதிப்பிடாதீங்கன்னு மனசுக்குள்ளேயே கத்துறாரு. அப்படிதான் அந்த மகா வீரனா இருந்த மார்ஷியல் காட் ஒரு டிராகனோட ரத்தத்துல குளிச்சு மறுபடியும் பிறந்துட்டாரு. அந்த நிமிஷத்துல அந்த ரூமே அதிருது. கில்ஃபஸோட உடம்புல இருந்து அந்த பழைய டிராகன் ரத்தத்தோட எனர்ஜி அப்படியே வெளியே தெரிக்குது. அங்க இருந்த வேலைக்கார பெண்கள் இதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டாங்க. ஒரு சின்ன குழந்தையால இவ்வளோ பவரை எப்படி ரிலீஸ் பண்ண முடியுதுன்னு அவங்களுக்கு புரியல. இது என்ன மாதிரியான குழந்தைன்னு ஒருத்தி மெதுவா கேட்குறா. ஒரு குழந்தையால எப்படி அந்த டிராகன் ரத்தத்தை முழுசா அப்சார்ப் பண்ண முடிஞ்சதுன்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அந்த குழந்தை உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம கில்ஃபஸ் மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிறாரு. இந்த டிராகனோட முழு பவரையும் நான் ஒரு சொட்டு விடாம எடுத்துப்பேன்னு நினைக்கிறாரு. நான் மட்டும் இதுல ஜெயிச்சிட்டேன்னா என்னோட போன ஜென்மத்தில் அடைய முடியாத அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸோட உச்சத்தை இப்ப அடைஞ்சிருவேன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அந்த பெண்கள் ஒருத்தர் பயத்துல பாத்துக்கிறாங்க. பயத்துல ஏதோ கடவுளை வேண்டிக்கிறாங்க. ஆனா இங்க கில்ஃபஸ் அந்த முரட்டுத்தனமான பவரை அமைதியா உள்ள ஏத்திக்கிட்டு இருக்காரு. இதை என்னால இவ்ளோ அமைதியா எடுத்துக்க முடியுதுன்னா இது கண்டிப்பா எனக்கு சாதகமா தான் முடிய போகுதுன்னு அவருக்கு தோணுது. கொஞ்ச நேரத்துல சுத்தி இருக்கிற மத்த குழந்தைங்களும் அந்த கஷ்டத்தை தாங்கி உயிர் பழிச்சிட்டாங்கன்னு அவருக்கு தெரிய வருது. அப்போ இந்த குழந்தைங்களா அந்த கொடுமையை தாங்கிட்டாங்களா? நிஜமாவே ஒரு குழந்தையோட உயிர் பழைக்கிற ஆர்வம் சாதாரண விஷயம் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அடுத்த செகண்ட் பயங்கரமான டயர்ட்னஸ் அவரை தாக்குது. ச்சே, குழந்தை உடம்புல இருக்கிறது இதுதான் ஒரு பிரச்சனைன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அப்படியே தூக்கத்துல மயங்கி விழுந்துட்டாரு. சரியா 7 வருஷங்களுக்கு அப்புறம் எல்ட்ரியோன் எஸ்டேட்ல சூரியன் உதயமாகுது. ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு சின்ன பையன் ரொம்ப தீவிரமா ஒரு கையால புஷ்அப்ஸ் பண்ணிட்டு இருக்கான். 99-8ன்னு முணுமுணுக்கிறான். அவன் முகம் முழுக்க வேர்வை சொட்டுது. திடீர்னு ஒரு பெரிய எனர்ஜியோட தரையிலிருந்து எழும்பி ஒரு பேக் ஃபிளிப் அடிச்சு கச்சிதமா தரையில நிக்கிறான். அந்த 7 வயசு பையன் வேற யாரும் இல்ல, நம்ம கில்ஃபஸ் எல்ட்ரியோன் தான். அங்க இருக்கிற ஒரு குளத்துல தன் முகத்தை பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறான்.
இந்த உடம்பு இது ரொம்ப அற்புதமா இருக்குன்னு மெதுவா சொல்றான். இதுக்கெல்லாம் அந்த டிராகன் ரத்தம் தான் காரணம். கண்ணை மூடிக்கிட்டு அவரோட போன ஜென்மத்தை அறிவை யோசிச்சு பார்க்கறாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்கிட்டையும் இந்த உண்மையான பவர் ஒளிஞ்சிருக்கு. அந்த டிராகன் ரத்தத்துல அந்த பவர் ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு தனக்கு தானே விளக்கிக்கிறாரு. அந்த டிராகன் ரத்தத்தை கொஞ்சமா குடிச்ச மற்ற குழந்தைங்களுக்கு கூட சாதாரண மனுஷங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான உடம்பு கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம கில்ஃபஸ் அவர் அந்த டிராகனோட முழு பவரையும், அதாவது ட்ரூ சோர்ஸ் பவரை ஒரு சொட்டு விடாம மொத்தமா குடிச்சிட்டாரு. அவர் மூச்சை வெளியே விடும்போது அவரை சுத்தி சிகப்பு மற்றும் மஞ்சள் கலர்ல அந்த எனர்ஜி ஒரு தெய்வீக நெருப்பு மாதிரி சொல்லலுது. என்னோட உடம்பு அப்படியே ஒரு முழுமையான மாற்றத்தை அடைஞ்சிருக்குன்னு அவர் ஆச்சரியப்பட்டு சொல்றாரு. அப்படியே தரையில உட்கார்ந்து தியானத்துல மூழ்கிறாரு. என்னோட மேனா ஹார்ட் இப்போதைக்கு 1 ஸ்டார் தான் ஃபார்ம் ஆயிருக்குன்னு மெதுவா சொல்றாரு. ஆனா அவர் கணக்குப்படி இப்போ இந்நேரம் 4 ஸ்டார் வந்திருக்கணும். இந்த உலகத்துல ஒவ்வொரு ஸ்டாரும் ஒருத்தரோட பவர் லிமிட்டை குறிக்கும். ஒருத்தர்கிட்ட எவ்வளோ அதிகமான ஸ்டார்ஸ் இருக்கோ அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இங்க ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, அவரோட பழைய வாழ்க்கையில கில்ஃபஸ் எல்ட்ரியான் 10 ஸ்டார் வரைக்கும் போயிருக்காரு. ஹிஸ்டரியிலேயே அந்த லெவலை தொட்ட ஒரே மனுஷன் இவர்தான். அவர் கண்ணை திறந்துக்கிட்டு ஒரு பெருமூச்சு விடுறாரு. நேரம் ரொம்ப வேகமா ஓடுது. இந்த எல்ட்ரியன் ஃபேமிலியோட தலைவருக்கு ஒரு கள்ள குழந்தையா நான் பிறந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. அவரோட முகம் இப்ப ரொம்ப சீரியஸ் ஆகுது. அவரோட அம்மா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அவரோட அப்பா, அதாவது இந்த குடும்பத்தோட இப்போதைய தலைவர், இவரை ஒரு தடவை கூட வந்து பார்த்தலே இல்ல. எவ்வளோ கேவலமான விஷயம்னு கசப்போட முணுமுணுக்கிறாரு. போன ஜென்மத்துல இதே எல்ட்ரியன் ஃபேமிலிக்கு நான் தான் ஹெட்டா இருந்தேன். ஆனா இப்போ அதே ரத்தத்துல ஒரு அனாதையா இருக்கேன். அவர் தூரத்துல இருக்கிற வானத்தை பார்க்கறாரு. நான் 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல மறுபடி பிறந்திருக்கேன்றதே ஒரு பெரிய ஷாக் தான். ஆனா இந்த உலகம் கையை பலமா இறுக்கி பிடிச்சுக்கிறாரு. இந்த உலகம் அப்படியே மாறிப்போச்சு. பலம் இருக்கிறவன் பலம் இல்லாதவனை சாப்பிட்ற இடமா இது மாறிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் அந்த டிராகன் ட்ரையல். அந்த டிராகன் ரத்தத்தை குடிச்சு உயிர் பழைக்கிற குழந்தைங்கள தான் எல்ட்ரியன் வாரியர்ஸா ட்ரெயின் பண்ணணும்னு ரூல். ஆனா விசித்திரமா 7 வருஷமாகியும் இவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கூட வரல. அவர் இப்படி ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறப்போ அவரோட பர்சனல் மெய்டு ரூம்குள்ள வரா. அவ எதுவுமே பேசாம இவரை அப்படியே உத்து பார்த்துட்டு நிக்கிறா. கில்பாஸுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாகுது. இவளுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு. 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இதுவரைக்கும் என்ன பார்க்க ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கூட வரல. இப்போ இருக்கிற இந்த காலத்துல அவரோட இந்த உடம்போட ஒரிஜினல் பேரை ஜிகேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஃபேமிலிக்குள்ள எல்லாரும் இவரை லெஜெண்டரின்னு தான் கூப்பிடுறாங்க. ஆனா அவரோட உண்மையான அடையாளம் என்னவோ, ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான வாரியர் கில்பாஸ் எல்ட்ரியன் தான். அவர் அந்த மெய்டை பார்த்து கேட்குறாரு, இது உனக்கு விசித்திரமா தெரியலையா? இந்த டிராகன் ட்ரையல்ல பாஸ் ஆகிறவங்களுக்கு காம்பேட் ட்ரைனிங் கொடுக்கணும்ல, ஆனா இங்க உன்னை தவிரங்கிற யாரும் இல்லையே. அந்த மெய்டை லேசா தலையை குனிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா சின்ன எஜமானேன்னு கேட்குறா. அவர் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, அப்படி இல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி விடு, எனக்கு இப்போ காம்பேட் ட்ரைனிங்கை விட என் உடம்ப ஸ்ட்ராங் ஆக்குறது தான் முக்கியம்னு சொல்றாரு. அப்படியே நிமிர்ந்து உட்காந்துட்டு, அட்லீஸ்ட் எனக்கு மற்ற குழந்தைகளை பத்தியோ இல்ல நம்ம மெயின் ஃபேமிலி பத்தியோ ஏதாவது சொல்லுன்னு கேட்குறாரு. அந்த மெய்டு ரொம்ப கோல்டா பதில் சொல்றா. இதை பத்தி பதில் சொல்ல எனக்கு அனுமதி இல்ல. கில்பாஸ்க்கு கோவம் தலைக்கு ஏறுது. சும்மா ஃபேமிலியை பத்தி தான் நம்ம கேட்குறேன்னு சொல்றாரு. அவளோட டோன் மாறவே இல்ல. இதை பத்தி பதில் சொல்ல எனக்கு அனுமதி இல்ல. கைய பலமா இறுக்கி பிடிச்சுக்கிட்டு, உன்னால இவ்வளோதான் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. அவ யோசிக்கவே இல்ல. மறுபடியும் அதே டயலாக். இதை பத்தி பதில் சொல்ல எனக்கு அனுமதி இல்ல. கில்பாஸ் ஒரு பெரிய மூச்சை இழுத்து விட்டுட்டு, என்னை இங்க ரொம்ப கேவலமா நடத்துறாங்க, மிஸ்ட்ரீட் பண்றாங்கன்னு முணுமுணுக்கிறாரு. அந்த மெய்டு அமைதியா பதில் சொல்றா. உங்களோட தனிப்பட்ட தேவைகளை மட்டும் கவனிக்க தான் எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு சின்ன எஜமானே. கில்பாஸ் அவளை கூர்மையா கவனிச்சுட்டு, இவ ஒரு 3 ஸ்டார் ஃபைட்டர்னு நினைக்கிறாரு. பேசிக் ட்ரைனிங் கொடுக்க இவளே போதும். ஆனா இவரை ஒரு அனாதை மாதிரி அப்படியே விட்டுட்டாங்க. சரி, நான் காட்டுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு கடுப்புல அங்கிருந்து கிளம்புறாரு. 7 வருஷமா ரொம்ப கம்மியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சுக்கிட்டே தான் அவர் காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்காரு. நடக்கிற எல்லாமே ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. அவர் அங்கிருந்து கிளம்பும்போது அந்த மெய்ட பின்னாடி நின்னு மெதுவா பெருமூச்சு விடுறா. அவர் தூரத்துல மறையிற வரைக்கும் அவரோட முதுகையே பார்த்துட்டு இருக்கா. கில்பாஸ் லேசா கழுத்தை திருப்பி பின்னாடி பார்க்கறாரு. இப்போ நீயும் என்னை இக்னோர் பண்றியா? நம்பவே முடியலன்னு நினைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போறாரு. அங்க ஒரு கை நிறைய பச்சை மூலிகைகளை பறிச்சு அதுல ஒரு வேற அப்படியே பச்சையா கடிச்சு மெல்றாரு. எப்பவும் போல இந்த விஷவேர் டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்குன்னு முணுமுணுக்கிறாரு. ஆனா இந்த கசப்பான டேஸ்ட் கூட என்னோட ட்ரைனிங்ல ஒரு பார்ட் தான். கொஞ்ச நேரத்துல அவர் அப்படியே நிக்கிறாரு. அவரோட கண்ணு சுருங்குது. பொறுமை. யாரோ ஒருத்தரோட பிரசன்ஸ் என்ன தொடர்ந்துட்டே இருக்கு. இதை யாரும் கண்டுக்க மாட்டீங்களா நீ யோசிக்கிறாரு. மரங்களை சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் பெருமூச்சு விடுறாரு. இவ்வளோ சின்ன விஷயத்துக்காக இவங்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா நேரடியா வந்து சொல்லுங்கன்னு கத்துறாரு. அப்போ அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு மாதிரி விசித்திரமான குரல் எதிரொலிக்குது. மரங்களுக்கு நடுவுல ஊதா கலர்ல ஒரு புகை சுழலுது. அது ஒரு இருட்டான, இதுவரைக்கும் பார்த்தே இல்லாத ஒரு எனர்ஜியா இருக்கு. கில்பாஸோட முகம் இப்போ சீரியஸ் ஆகுது. ஏதோ ஒன்று வருதுன்னு மெதுவா சொல்றாரு.
அடுத்த செகண்ட் நிழல்ல இருந்து ஒரு பெரிய காட்டு பன்றி பாஞ்சு வருது. அதுல இருந்து ஊதா கலர்ல அந்த ஆறா வெளியே வருது. கில்பாஸோட கண்ணு லேசா விரியுது. இந்த கருப்பு புகை, இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லவே இல்லையேன்னு யோசிக்கிறாரு. அந்த மிருகம் இவரை நோக்கி வேகமா வரும்போது கத்துது. கில்பாஸ் சிரிக்கிறாரு. வேட்டைக்கு இது சரியான டைம். அவரோட கையிலிருந்து கோல்டன் கலர்ல அந்த எனர்ஜி பயங்கரமான பவரோட சுழலுது. அவர் வேகமா முன்னாடி பாஞ்சு அந்த காட்டு பன்றியை நேருக்கு நேர் தாக்குறாரு. அந்த அடியில அவருக்கு கீழே இருக்கிற தரையே அப்படியே நொறுங்கிடுச்சு. அந்த மிருகம் அடுத்த செகண்ட் அங்கேயே சரிஞ்சு விழுந்துருச்சு. தன்னோட ஜொலிக்கிற கையை பார்த்துட்டு, என்ன மாதிரி ஒரு 1 ஸ்டார் சும்மா லேசா தொட்டதுக்கே இவ்ளோ டேமேஜ் ஆகுதா? அப்போ அந்த ஸ்டாரோட குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் போலன்னு நினைக்கிறாரு. அந்த பெரிய மிருகத்தை அப்படியே தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு, என்னை இப்படி தனியா விடுறது எனக்கு இப்ப போர் அடிக்குது. ஒருவேளை நான் ஒரு பயணம் கிளம்புறதுக்கு இதுதான் சரியான நேரமோன்னு தனக்குள்ளேயே பேசிக்கிறாரு. நான் எங்க போனாலும் மறுபடியும் யாராவது என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள சீன் அப்படியே மாறுது. ரொம்ப தூரத்துல உயரத்துல இருந்து ஒரு மர்மமான மனுஷன் இவரை பார்த்துக்கிருக்காரு. அவர் ஒரு தெய்வீகமான பிறவி. அவரை காட் ஆஃப் அப்சர்வேஷன்னு சொல்றாங்க. அவரோட பார்வை இப்போ அந்த எல்ட்ரியன் ஃபேமிலியோட சின்ன பையன் மேல விழுந்திருக்கு. இங்க என்னதான் நடக்குதுன்னு அந்த கடவுள் முணுமுணுக்கிறாரு. அந்த குழந்தை எந்த ஒரு முறைப்படியான ட்ரெயினிங்கும் இல்லாமலேயே ஒரு ஸ்டாரை உருவாக்கி அந்த ஆங்கர் போரை ஒரே அடியில வீழ்த்திட்டான். கைய கட்டிக்கிட்டு கண்ணை சுருக்கி யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நான் மறைஞ்சு நின்னு பார்த்தப்பவே என் பிரசன்ஸை அவன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டிப்பா இந்த குழந்தை ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அந்த கடவுள் ரொம்ப ஆர்வமா கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. இவனோட அம்மா இவன் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. இவனோட அப்பாவுக்கும் இவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. இவனுக்கு சரியான கல்வி கிடைச்சிருக்கவே வாய்ப்பில்ல. அப்படி இருந்தும் சாத்தியமே இல்லாத ஒரு பவரை இவன் வளர்த்துக்கிட்டான். எல்ட்ரியன் ஃபேமிலியோட நேரடி வாரிசா இருக்கிறதுனால இவன் இந்த எஸ்டேட்டை விட்டு வெளியே போக அனுமதி இல்ல. அதனால இவனை எப்பவும் யாராவது சர்வேலன்ஸ் கண்காணிப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த கடவுளோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வருது. இவன் அவரோட ரத்தத்துல பிறந்ததுனால மட்டும்தான் இவ்ளோ பவரா, இல்ல இதுக்கு மேல இவங்கிட்ட ஏதோ இருக்கா? இப்பதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இதோட அந்த கடவுளோட உருவம் புகையா மாறி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அதே சமயம் கில்ஃபாஸ் சுத்தி முத்தி ரொம்ப ஜாக்கிரதையா பாக்குறாரு. யாரோ தன்னை கவனிச்சிட்டு இருந்தத அவரோட உள்ளுணர்வு சொல்லுது. யாரதுன்னு கத்துறாரு. அவரோட ஷார்ப்பான சென்சஸ் படி அங்க இருந்தவருக்கு பயங்கரமான பவர் இருக்குன்னு தெரியுது. அட்லீஸ்ட் ஒரு 4 இல்லனா 5 ஸ்டார் லெவல் இருக்குன்னு நினைக்கிறாரு. ஏங்கிட்ட இவங்களுக்கு என்ன வேலைன்னு முணுமுணுக்கிறாரு. அப்போ லேசா பேசுற சத்தம் கேக்குது. அதை தொடர்ந்து ஒரு ரூம் பக்கத்துல போய் கதவுல காத வச்சு அமைதியா கேக்குறாரு. பக்கத்துல எந்த ஒரு ரிஃப்டும் இல்லன்னு ஒரு மனுஷன் சொல்றான். அதனால இங்க பெரிய குழப்பம் எதுவும் வராது. இந்த கிராமப்புறத்துல காத்து ரொம்ப சுத்தமாவும் அமைதியாவும் இருக்கு, அப்படிதானே கேப்டன்னு கேக்குறான். ரூம்குள்ள 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சிலேயே தெரியுது அவங்க எல்ட்ரியன் ஆர்மியோட பெரிய வாரியர்ஸ்னு. கில்ஃபாஸ் புருவத்தை சுருக்குறாரு. கொலவெறி எதுவும் தெரியல. அதனால இது ஒரு மறைந்திருந்து தாக்குற இடமா ஆம்புஷா தெரியல. அப்போ இவங்க இங்க என்ன பண்றாங்க? அவரு உள்ள போக முடிவு பண்றாரு. கதவை தள்ளி திறந்துகிட்டு உள்ள போய் உங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறாரு. அந்த 2 பேரும் இவரை பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து போய் திரும்புறாங்க. அந்த 2 பேரும் இவரை பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா இவர் எல்ட்ரியன் ரத்தத்துல பிறந்த வாரிசுன்னு அவங்களுக்கு தெரியும். கில்ஃபாஸ் அவங்கள உத்து பார்க்கறாரு. அவரோட ஆர்வம் இன்னும் அதிகமாகுது. உண்மையிலேயே இவங்களுக்கு என்கிட்ட என்னதான் வேலைன்னு யோசிக்கிறாரு. அந்த 2 பேர்ல ஒரு சீனியர் வாரியர் டக்குன்னு தன்னை நிதானிச்சுக்கிட்டு லேசா குனிஞ்சு மரியாதை பண்றாரு. சின்ன எஜமானே, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களை கூட்டிட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்குன்னு சொல்றாரு. கில்ஃபாஸ் ஒரு செகண்ட் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அவரோட குழப்பம் இப்போ அதிர்ச்சியா மாறுது. எக்ஸாமான்னு கேக்குறாரு. அந்த ஆளு அமைதியா தலையாட்டுறான். கில்ஃபாஸ் கையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு யாரும் இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு கோபமா கத்திட்டு அவங்க பக்கத்துல போறாரு. என்கிட்ட விளையாடுறீங்களான்னு கேக்குறாரு. அந்த 2 பேரும் ஒருத்தர் சங்கடமா பாத்துக்கறாங்க. அவங்கள நேருக்கு நேர் எதிர்க்கிற இந்த சின்ன வயசு வாரியருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அடுத்த சீன்ல கில்ஃபாஸ் எல்ட்ரியன் ஃபேமிலியோட அந்த பிரம்மாண்டமான கோட்டை வாசலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அந்த பெரிய கதவுகளை பார்த்துட்டு தனக்குள்ளேயே முணுமுணுக்கிறாரு. நம்பவே முடியல. 17 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் மெயின் ஹவுஸுக்கு வந்திருக்கேன். இங்க 17 வருஷம்னு சொல்லும்போது அவர் பிரிஞ்சு போன காலத்தை நினைக்கிறாரு. ஒரு மெய்டு மரியாதையா இவர்கிட்ட வந்து, சின்ன எஜமானே, தயவு செஞ்சு உங்களோட ட்ரெஸ்ஸை மாத்திக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸோட நீங்க உள்ள போக முடியாதுன்னு சொல்றா. கில்ஃபாஸ் அவளை ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாரு. அமைதியா தலையாட்டுறாரு. மனசுக்குள்ள அவர் இப்படி நினைச்சுக்கிறாரு. அப்போ இந்த டிராகன் நெஸ்ட் கடந்த 1000 வருஷத்துல எல்ட்ரியன் ஃபேமிலி தனியா ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கி இருக்கு போல. அவரு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, எல்ட்ரியன் ரத்தத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் 7 வயசு ஆகும்போது கண்டிப்பா இந்த டிராகன் நெஸ்ட்ல சேரணுமா. அங்கதான் அவங்களோட உண்மையான கல்வி ஆரம்பிக்கும்.
இன்னைக்கு அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வந்த கில்ஃபாஸ் ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறாரு. நான் இதுக்காக எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணலன்னு முணுமுணுக்கிறாரு. இருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதுறது கட்டாயம், அதனால தான் என்ன அங்கிருந்து தரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பெருமூச்சு விடுறாரு. தன் கையில இருக்கிற அந்த பழைய பேக்கை பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் கடைசியில இங்க வந்து நிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கோட்டை வாசல்லையே ரொம்ப கேஷுவலா உட்கார்ந்துட்டாரு. அப்போ ஜொலிக்கிற நீல கலர் முடி வச்சிருக்க ஒரு பையன் வந்து இவர்கிட்ட கையை நீட்டுறான். ஹேய், நீ நல்லா இருக்கியான்னு ரொம்ப கனிவா கேட்கறான். கில்ஃபாஸ் புருவத்தை உயர்த்தி பார்க்கறாரு. அந்த பையன் விடாம, உன்னை பார்த்தா ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றான். என்ன விஷயம் தம்பின்னு கில்பாஸ் ரொம்ப கோல்டா கேட்குறாரு. அந்த பையன் லேசா சிரிச்சுக்கிட்டே, நான் ஓல்ட்கேல் வில்லேஜ்ல இருந்து வர்ற லிங்கேஸ், உன்னை பார்த்தா ஏதோ உதவி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன்னு சொல்றான். கில்பாஸ் அவனை ஒரு நிமிஷம் உத்து பார்க்கறாரு. இவனை பார்த்தா கொஞ்சம் பயந்தாங்குள்ளி மாதிரி இருந்தாலும் இவனுக்கு தைரியம் ஜாஸ்தி தான்னு நினச்சிக்கிட்டு ட்ரெஸ்ஸை தட்டி விட்டுட்டு எந்திரிக்கிறாரு. சாரிப்பா, லிங்கேஸ்னு சொன்னல, நான் கில்பாஸ்னு அறிமுகம் பண்ணிக்கிறாரு. கில்பாஸோட பேரை கேட்டதும் லிங்கேஸ் ஒரு செகண்ட் அப்படியே உறைஞ்சு போய்தான். அந்த பேரே ஒரு விதமான பாரத்தை அவனுக்கு கொடுக்குது. இந்த எக்ஸாமில் எங்களை என்ன பண்ண சொல்ல போகிறாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கில்பாஸ் கேட்குறாரு. லிங்கேஸ் கண்ணை சிமிட்டிட்டு, உனக்கு எக்ஸாம் பற்றி எதுவுமே தெரியாதா, இது வருஷம் ஒரே மாதிரி தான் நடக்கும்னு ஆச்சரியமாக கேட்குறான். கில்பாஸ் தலையை சாய்ச்சிக்கிட்டு, நிஜமாவே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. லிங்கேஸ்க்கு வாயே அடைச்சு போச்சு. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இது கூட தெரியாமல் இவன் இங்கே வந்திருக்கானா, இவனுக்கு என்ன பைத்தியமானு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஏ லிங்கேஸ்! 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. நல்ல உயரமான அகலமான தோல் வச்சிருக்கிற ஒரு பையன் சம திமிரோட அங்கே வர்றான். அவனை பார்த்த உடனே லிங்கேஸ் முகம் அப்படியே மாறிடுச்சு. உன்ன மாதிரி ஒரு அறவேக்காடு இங்கே என்ன பண்ணுறான்னு அந்த ரவுடி பையன் கேலி பண்ணுறான். அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் குழந்தைய பார்த்துக்கோன்னு கிண்டல் பண்ணுறான். லிங்கேஸ் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, நான் டிராகன் நெஸ்ட் எக்ஸாமுக்கு தான் வந்திருக்கேன்னு திக்கி திணறி சொல்கிறான். அந்த பையன் நக்கலாக சிரிக்கிறான். என்னை சிரிக்க வைக்காத, உன்ன மாதிரி ஒருத்தன் உள்ளேயே போக முடியாது. உங்கள் அப்பா ஒரு மாக் டிராகன் தானே, ஒரு தோல்வி அடைஞ்சவனோட பையனால் இங்கே என்ன பண்ண முடியும்? இதை பார்த்ததும் கில்பாஸ்க்கு விஷயம் புரியுது. அப்போ இங்கேயும் இப்படி தான் நடக்குதா? எல்ட்ரியன் வாரிசுகளுக்குள்ளேயே ஒரு படிநிலை இருக்குது போலன்னு நினைக்கிறாரு. அந்த காலத்தில் பவரை வச்சு ரேங்க் பிரிச்சிருக்காங்க. ஹேச்லிங்ஸ் குஞ்சுகள், யங் டிராகன்ஸ் இளம் டிராகன்கள், அடல்ட் டிராகன்ஸ் முதிர்ந்த டிராகன்கள், எல்டர் டிராகன்ஸ் பெரிய டிராகன்கள், மாக் டிராகன்ஸ் போலி டிராகன்கள், டிராகன் நெஸ்டில் சேர முடியாமல் இல்லைனா கிராஜுவேட் ஆக முடியாமல் போனவங்க. லிங்கேஸ் தன் உதத்தை கடிச்சிக்கிட்டு கோபத்தில் நடுங்குறான். நாங்கள் ஒன்றும் ஃபேக் கிடையாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு கத்துறான். அப்போ கில்பாஸ் மெதுவாக முன்னாடி வந்து ரொம்ப அமைதியாக ஆனால் ஷார்ப்பாக கேட்குறாரு, அவனால் ஏன் முடியாது? அந்த ரவுடி பையன் கில்பாஸை முறைக்கிறான். நீ யாருடா, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறான். கில்பாஸ் அசால்ட்டா, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு நியாயமான கேள்விதான், அதான் கேட்டேன்னு பதில் சொல்கிறாரு. அவனால் ஏன் முடியாதுன்னு கில்பாஸ் கேட்டதுக்கு அந்த புள்ளி லிங்கேஸை கை காட்டி, ஏன்னா அவங்க எல்லாரும் ரொம்ப வீக், அதான் காரணம்னு சொல்கிறான். கில்பாஸோட பார்வை இப்போ ரொம்ப கோல்டாக மாறுது. வீக்கா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே இருக்கிற அந்த டார்மெண்ட் எனர்ஜியை லேசாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு. உன்ன மாதிரி ஆளுங்களை விட இந்த பையன் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு உனக்கு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன்னு நினைக்கிறாரு. தன் மேலே கில்பாஸ் வச்சிருக்க அந்த கான்ஃபிடென்ஸை பார்த்து லிங்கேஸ் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். அந்த ரவுடி பையனோட முகம் கோபத்தில் மாறுது. என்ன சொன்ன, நீயும் இவனை மாதிரி ஒரு மட்டமான ஆளுன்னு சொல்ல வரியான்னு கேட்குறான். ஆனால் கில்பாஸ் ஒரு சின்ன நடுக்கம் கூட இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஆனால் ஒரு விதமான பவரோட அவனை பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு இன்ஸ்ட்ரக்டர் வந்துடுறாரு. அவரோட சத்தம் அந்த இடத்தையே அதிர வைக்குது. எல்லாரும் கவனிங்க, அடல்ட் டிராகன் எக்ஸாமினர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு கத்திட்டு அவரோட அந்த கோல்டன் பேட்ஜை எல்லாருக்கும் காட்டுறாரு. இந்த டிராகன் நெஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போ ஆரம்பமாகுது. எல்லாரும் உங்க பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களோட நம்பர் டேக்ஸை வாங்கிக்கிட்டு வரிசையா 2வது கேட்டுக்கு போங்கன்னு ஆர்டர் போடுறாரு. அங்க இருந்த சின்ன பசங்க கூட்டம் அப்படியே நகர ஆரம்பிக்குது. அந்த கூட்டத்தில் இருந்த ரெனால்ட், அந்த ரவுடி பையன், ரொம்ப திமிரா சிரிச்சுக்கிட்டே கில்பாஸை திரும்பி பார்த்து, உன் முகத்தை நான் நல்லா ஞாபகம் வச்சுப்பேன்னு நக்கலா சொல்றான். கில்பாஸ் எந்த பதட்டமும் இல்லாம அவன் கண்ணை நேருக்கு நேர் பார்க்கறாரு. இவ்ளோ கோவப்பட தேவையில்லைன்னு ரெனால்ட் கிண்டல் பண்ணிட்டு, இப்ப இருக்கிற பசங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமா வருதுன்னு சொல்றான். கில்பாஸ் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே, லிங்கேஸ், நாம எல்லாரும் ஒரே வயசு தானே, இவன் ஏன் இப்படி பேசுறான்னு முணுமுணுக்கிறான். கில்பாஸ் லேசா சிரிச்சுக்கிட்டே, யாராவது ஒருத்தரை பார்த்து நீ வீக்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கோபம் வருந்தா, மற்றவங்களை குறைச்சு மதிப்பிடாத, அது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு தான் நல்லதுன்னு சொல்றாரு. ரெனால்ட் ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான்.